பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான். முதலாவது, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வழக்காடுதல் இருக்குது. ஒருவருக்குள்ள ஒருவர் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். பல விதங்களில் வழக்காடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சொத்து ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒரு சொத்து இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரித்து எடுக்கும்போது ஒருத்தருக்கு கூடும், ஒருத்தருக்கு குறையும், சில நேரம் இல்லாமல் கூட ஏமாற்றலாம். அப்போது நாம் வழக்காடுகிறவர்களாக இருக்கிறோம். உடனே அதை போய் கேஸ் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஃபைட் பண்ணி எப்படியாவது எனக்குடைய பங்கு எனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்காடுகிறோம். அவிசுவாசிக்கு முன்பாகவும் இப்படியே செய்கிறோமா? அவிசுவாசி யாரு? கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள். அவர்கள் உலகத்தார். அவங்க தான் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. போய் ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, வழக்கு தொடருவாங்க, பலவிதமான விஷயங்களை செய்து எப்படியாவது தன்னுடைய பங்கை அடைந்துடணும் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் சகோதரனுக்குள்ளேயே இப்படி செய்யலாமா? பரவாயில்ல, அதனால் எனக்கு நஷ்டம் வருதா, வந்துட்டு போகுது, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேணும். நமக்கு அநியாயம் செய்கிறாங்களா, அதை நம்ம சகித்து கொள்ளணும். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார்ல, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்புறையே நாம் இதெல்லாம் பார்த்து கலங்கிட்டு இருக்கணும்? இதெல்லாம் பார்த்து நம்ம ஏன் வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கணும்? ஒரு விஷயந்தான், கர்த்தர் நமக்கு குறித்ததை யாராலும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கான பங்கு கிடைக்கலன்னா, சொத்து கிடைக்கலன்னா, உரிமை கிடைக்கலன்னா, அது கர்த்தர் பார்வையில் நலமாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ளணும். அதை விட மேலான காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். அதுக்காக விட்டுட்டு இந்த ஒரு குடி நிலத்துக்காக சில நேரங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, சகோதரனுக்குள்ளே இருப்பாங்க, சொந்த சகோதரர்களாக இருப்பாங்க. இடம் பிரித்து கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஒரு குழி கூட போயிருக்கும், இல்லை கொஞ்சம் அந்த காம்பவுண்ட் சவரை கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், போச்சு, அதோடு முடிஞ்சிச்சு. சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, இதனால் வெட்டுக்குத்து கூட ஆகுது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இது நடந்துட்டுருக்கு. நான் உலகத்தார்கிட்ட சொல்லலை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இது நடந்துட்டுருக்கு. ஏன்? அவங்க அவிசுவாசியாக இருக்கிறாங்க. விசுவாசியாக இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல. அவங்க இயேசு மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்படியே ஏமாற்றி எடுத்திருந்தாலும், ஏமாற்றி செய்திருந்தாலும், ஏன் விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு வரமாட்டேங்குது? அது முதலாவது நமக்கு வரணும். இந்த வசனமே நமக்கு போதிக்கிற விஷயம் அதுதான். வேதத்தில் அநேக உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். ஏசா யாக்கோபை எடுத்துக்குங்க. யாக்கோபு உண்மையிலேயே ஏமாற்றி சொத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏசா கேட்குறார், ஏன் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் வைக்கலையா அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், யாக்கோபுக்கு கொடுத்துட்டேன். இதில் பெற்றோர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 2 பிள்ளைக்கும் சரிசமமாக கொடுங்க. அதே போல் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அப்படி செய்யுங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைக்கும் சரிசமமாக செய்யுங்க. ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும். இங்கே பாருங்கள், என்ன கொடுமை என்னன்னா,
நான் எல்லாத்தையுமே யாக்கோபுட்ட குடுத்துட்டேன். அப்ப எல்லாத்தையுமே ஏசாவுட்ட குடுக்கணும்னு அவரு எண்ணியிருந்தாரு. இப்ப யாக்கோபுக்கு என்ன? அந்த மாதிரியும் பெற்றோர்கள் செய்யக்கூடாது. சரி ரைட். இங்க நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஏசா அடுத்து என்ன நினைக்கிறான்? இவன் ஏமாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இவன நான் என்ன பண்ணுவேன்? கொலை பண்ணுவேன். அப்படின்ற ஒரு வன்மத்தோட அவன் அலையிறத நம்ம பார்க்கிறோம். சரி, எடுத்துட்டு போயிட்டான். பரவால்ல. நம்ம சகோதரன் தானே. போயிட்டு போறான். இப்ப இத கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பார்க்கும்போது என்ன நெனைப்பாங்க? வேதத்தின்படியே நம்ம பார்ப்போமே. என்ன நெனைப்பாங்க? என்னப்பா இயேசு கிறிஸ்து அன்பானவருங்கிறீங்க, மன்னிக்கிறவர்ன்னு சொல்றீங்க, எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறவர்ன்னு சொல்றீங்க. ஆனா, இங்க என்ன நடந்திருக்கு? இவன் கொலை பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டுலாம் அலையுறான் அப்படின்னு கேட்பாங்க. அதுபோல தான் இன்னைக்கு நாம வாழ்ற இந்த பூமியிலேயும் நாம இப்படி நடந்து கொண்டா மற்றவங்க என்ன கேட்பாங்க? இப்படிதான் கேட்பாங்க. இன்னொன்னு, அவங்க எப்படி மாறுவாங்க? இயேசுவுக்குள்ளாக எப்படி மாறுவாங்க? நீங்களே சரியில்லையே! சகோதரர்களுக்குள்ளேயே வழக்காடி கொண்டிருக்கிறீங்களே! அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தபடியா லேயாள், ராகேல். லேயாள் கூச்சப் பார்வை உள்ளவள், அழகற்றவள். அதனால அவ ஒதுக்கப்பட்டா. கர்த்தர் அவள பார்த்து என்ன பண்ணாரு? அவள ஆசீர்வதித்து பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிட்டார். ஆனா ராகேல் சௌந்தரியம் உள்ளவள். எல்லாம் ஓகே தான். ஆனா கர்த்தர் ராகேலோட கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இத பார்க்கும்போது ராகேலுக்கு, லேயாளுக்கு மட்டும் குழந்தை பொறந்துகிட்டே இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட இல்ல. அப்படின்னு சொல்லி பொறாமைப்பட்டு சண்டை போடுகிறவர்களாய் இருக்கிறார். சகோதரருக்குள்ள தான். வேண்டாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். இளைய குமாரன், மூத்த குமாரனை எடுத்துக்கங்க. 2 பேரும் சகோதரர்கள். இளைய குமாரன் என்ன பண்றான்? என் ஆஸ்திய குடு, என் பங்க குடுன்னு எல்லாத்தையும் கொண்டு போயி, எல்லாத்தையும் அழிச்சிட்டு, பாவத்துல விழுந்துட்டு, கடைசியில தகப்பன்ட்ட வரான். என்னை ஒரு கூலிக்காரனாக வைச்சுக்கொள்ளுங்க அப்படி. ஏன்னா அவங்க தகப்பன் வந்து ஒரு பெரிய ஆள், ஒரு ராஜா மாதிரி. என்ன கூலிக்காரனாவது நீங்க வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே தகப்பன் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இதுவரைக்கும் கூட இருந்த அந்த மூத்த குமாரன் என்ன பண்ணிட்டான்? நீங்க இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணீங்க? அவனுக்கு எதுவும் இது பண்ணாம, அவனை எதையும் கண்டிக்காம விட்டுட்டீங்க. அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அழிச்சிட்டு வந்துட்டான் நம்ம சொத்த. இப்ப வந்த உடனே அவன சேர்த்துக்கிட்டீங்க. இதுவரைக்கும் நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? அப்படின்னு சொல்லி மூத்த குமாரன் என்ன பண்ணிட்டான்? வீட்ட விட்டு வெளிய போயிட்டான். ஆனா யார் உள்ள வந்துட்டா? சின்ன குமாரன் உள்ள வந்துட்டான். இப்ப இங்க என்ன? பொறாமை, ஈகோ இதுதான் காரணம். இப்ப இதுவும் இருக்கக்கூடாது சகோதரர்களுக்குள்ள. அதேபோல சகோதரர் அப்படிங்கும்போது கூட பிறந்தவங்களை மட்டும் நம்ம சகோதரர்னு சொல்றதில்ல. வேதம் எப்படி அழைக்குதுன்னா, சகோதர சகோதரிகளே அப்படிங்கும்போது கூட இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சகோதரர், சகோதரிகள் தான். அப்படிங்கும்போது சவுலும் தாவீதையும் எடுத்துக்கங்க. சவுல் பெரிய ஆளு தான், ஒரு ராஜா தான். தாவீது ஒரு சின்ன பையன். ஆனா கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சது யாரால? கர்த்தரால வீழ்த்த முடிஞ்சிச்சு. அது தாவீதை கொண்டு கர்த்தர் செய்தார். அதனால எல்லா மக்களும் என்ன சொன்னாங்க? தாவீதை பிரைஸ் பண்ணாங்க. சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்றது 16,000ன்னு. உடனே என்னாச்சு? சவுலுக்கு பொறாமை வந்துச்சு. தாவீதை கொலை பண்ணணும்னு முடிவு செய்து பல தடவை முயற்சி செய்தான். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க விசுவாசம் பலப்படவே பலப்படாது. அவிசுவாசிக்கு முன்னாடி நீங்க இத செய்றீங்களே அப்படின்னு தான் இந்த வசனம் கேட்குது. கடைசியா அப்சலோம் எடுத்துக்கங்க. அப்சலோம் என்ன செய்தான்? அப்சலோமோன் தங்கச்சி தாமாரு. அம்னோன் வந்து அப்சலோனோட அண்ணன். அவன் இந்த பாவ இச்சையினால அவன் என்ன பண்ணிட்டான்? தான் தங்கச்சிய அவன் வந்து சீரழிச்சிட்டான். சரி நடந்து போச்சு. ஓகே. அதுக்காக அப்சலோம் என்ன பண்ணியிருக்கணும்? சரி நடந்துருச்சு. அவன கண்டிச்சு விட்டுருந்துருக்கலாம். மன்னித்து விடணும். அதுதானே நியாயம். ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்?
அம்னோனை கொன்று போட்டான். கொன்று போட்டது மட்டும் இல்லை, அவள் தங்கச்சி இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறா. ஏன்னா அந்த காலத்தில் அண்ணன் தம்பிகள், அதாவது ஒரே தாய்க்கு பிறந்தவங்களா இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு தாய்களுக்கு பிறந்தவங்களா இருப்பாங்க. அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா தாமாரே அதான் சொல்கிறா, நீ வேணா ராஜாட்ட கேளு, கண்டிப்பாக என்ன உனக்கு கொடுப்பாரு, நீ என்னை திருமணம் பண்ணிக்கன்னு தான் கேட்குறா. ஆனால் அந்த அந்த அம்னோன் வந்து கண்களின் நிச்சயினால், மாம்சத்தின் நிச்சயினால் அவன் என்ன பண்ணிட்டான், அவளை சீரழிச்சிட்டான். ஆனால் கடைசியில் முடிவு என்னாச்சு, அம்னோனை அப்சலோம் கொன்று போட்டான். கொன்று போட்டது மட்டும் இல்லை, தங்கச்சியோட வாழ்க்கை நிர்கதியாய் நிற்குது. இப்படி தான் நிலைமை நடந்துட்டுருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள. நாம் அவிசுவாசி முன்னாடியும் உலகத்தார் முன்னாடியும் இதே தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். அப்புறம் எப்படி அவங்க கிறிஸ்துவை அறிய முடியும்? அவங்க எப்படி விசுவாசத்தில் பலப்பட முடியும்? அவங்க இன்னும் அவிசுவாசத்திலே தான் இருப்பாங்க, அவிசுவாசத்திலே தான் பலப்படுவாங்க. அதை தான் இந்த வேத வசனம் சொல்லுது. அதனால் நாம் செய்ய வேண்டியது எதுவானாலும் சரி, அது நஷ்டமானாலும் சரி, அநியாயமானாலும் சரி, துரோகமானாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு சமாதானத்தோடு கடந்து போகும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.